நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று. நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று. நான் என்னும் காயத்துள் நீயே மறைந்தாய், நான் என்னும் காயத்துள் நீயே மறைந்தாய், நீ என்னும் அருவத்துள் என்னை மறைத்தாய். பண்ணாமும் பூண்டாலும் பரமாவதொன்று, பண்ணாமும் பூண்டாலும் பரமாவதொன்று, தன்னாமம் துறந்தாலும் பரமாவதொன்று. நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று. வேதங்கள் பலவாக பெயர்ந்தாலும் ஒன்று, வேதங்கள் பலவாக பெயர்ந்தாலும் ஒன்று, பூதங்கள் பல பேர் பொதிந்தாலும் ஒன்று. பூதங்களாம் என்ற பேதங்கள் பெற்றாய், பூதங்களாம் என்ற பேதங்கள் பெற்றாய், நாதத்தின் அமைவான நாமங்கள் பெற்றாய். நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று. வேதத்தின் பிரிவாலே வேறாதல் கண்டாய், வேதத்தின் பிரிவாலே வேறாதல் கண்டாய், வாதத்தில் மூழ்கி பின் வாட்டங்கள் கொண்டாய். வேதங்கள் ஒன்றான வேதாந்தம் நீயே, வேதங்கள் ஒன்றான வேதாந்தம் நீயே, வேதங்கள் நிலையாத போதாந்தம் நீயே. நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று. வெளிவேடம் போர்த்தித்தான் உன்னை மறைத்தாய், வெளிவேடம் போர்த்தித்தான் உன்னை மறைத்தாய், தெளிவான திரை கொண்டு தேரா மறைந்தாய். மறை என்னும் திரையாலை மறைத்தத்வமீந்தாய், மறை என்னும் திரையாலை மறைத்தத்வமீந்தாய், மறைத்தத்வமறியாரை மறைத்தே நிறைத்தாய். நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று. அறியாரும் அறிந்தாரும் உன்னில் உறைந்தார், அறியாரும் அறிந்தாரும் உன்னில் உறைந்தார், நெறியற்ற நாத்தீகர் தாமும் உறைந்தார். இறந்தாரும் இருப்பாரும் இறை உன்னிலானார், இறந்தாரும் இருப்பாரும் இறை உன்னிலானார், நீயற்ற இடனின்றி நீயே நிறைந்தாய். நீ என்றும் நான் என்றும் நிலை கொண்டதொன்று மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதொன்று. நீயற்ற இடனின்றி நீயே நிறைந்தாய், நீயற்ற இடனின்றி நீயே நிறைந்தாய், நீ நான் எனும் பிரிவிலாதே நிறைந்தாய். நிறைந்தாயே நிறைந்தாயே நீயே நிறைந்தாய், நிறைந்தாயே நிறைந்தாயே நீயே நிறைந்தாய்,
இறையன்னும் திருநாமம் கொண்டே நிறைந்தாய் நீ என்றும் நாடென்றும் நிலை கொண்டதுண்டு மாயத்துள் மறைந்தாலும் மதி கொண்டதுண்டு. அல்லாஹுவை விரும்பும் உள்ளங்களே, எங்கள் அருணாதரின் புகழ் சொல்லுங்களே. அல்லாஹுவை விரும்பும் உள்ளங்களே, எங்கள் அருணாதரின் புகழ் சொல்லுங்களே. பண்பான அண்ணல் நபி பாதங்களே, பண்பான அண்ணல் நபி பாதங்களே, வேண்டும் பண்பாளர் முன் வந்து பாருங்களே. அல்லாஹுவை விரும்பும் உள்ளங்களே, எங்கள் அருணாதரின் புகழ் சொல்லுங்களே. யாசீனின் மகவாக உருவானவர், நபி யாசீனின் தெளிவான மரபானவர். யாசீனின் மகவாக உருவானவர், நபி யாசீனின் தெளிவான மரபானவர். காலத்தின் குதுபாக உயர்வானவர், காலத்தின் குதுபாக உயர்வானவர். எம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும் குருவானவர், எம்மை காப்பாற்றி கரை சேர்க்கும் குருவானவர். அல்லாஹுவை விரும்பும் உள்ளங்களே, எங்கள் அருணாதரின் புகழ் சொல்லுங்களே. அன்போடு வருவோர்க்கு அருளானவர், தேடி அலைகின்ற நெஞ்சுக்குள் வருவாரவர். அன்போடு வருவோர்க்கு அருளானவர், தேடி அலைகின்ற நெஞ்சுக்குள் வருவாரவர். கண் பார்த்து கழிக்கின்ற விருந்தானவர், கண் பார்த்து கழிக்கின்ற விருந்தானவர். தினம் கண்டாலும் முடியாத அழகானவர், தினம் கண்டாலும் முடியாத அழகானவர். அல்லாஹுவை விரும்பும் உள்ளங்களே, எங்கள் அருணாதரின் புகழ் சொல்லுங்களே. தௌஹீதின் கலைஞானம் தவழ்கின்றது, நின்று தடுமாறும் உள்ளங்கள் தெளிகின்றது. தௌஹீதின் கலைஞானம் தவழ்கின்றது, நின்று தடுமாறும் உள்ளங்கள் தெளிகின்றது. ஒன்றென்னும் உயர்ஞானம் வருகின்றது, ஒன்றென்னும் உயர்ஞானம் வருகின்றது. எங்கள் உயிரின்று உயிர் கொண்டு நடக்கின்றது, எங்கள் உயிரின்று உயிர் கொண்டு நடக்கின்றது. அல்லாஹுவை விரும்பும் உள்ளங்களே, எங்கள் அருணாதரின் புகழ் சொல்லுங்களே.
என்ன பாட்டு அடுத்தது இருக்குமிட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீ கமர கலந்தாய். இருக்குமிட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீ கமர கலந்தாய். பெருக்கமின்றி குறுக்கமின்றி பேதமின்றி மறைவாய். பெருக்கமின்றி குறுக்கமின்றி பேதமின்றி மறைவாய். உருக்கொண்டிலாத உரு வருவடிவே இறையே இருக்கும்பிட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீ கமர கலந்தாய். உருக்கொண்ட திரையன்பர் ஒரு சாராருன்னார் அருங்கொண்டதது வெண்பர் அரு உருவை எண்ணார். மரங்கல்லை மண்கதிரை மதித்தீயை அறியார் பரமெனவே கூறிடுவர் பரந்துரையும் இறையே. இறையவனை பள்ளிக்குள் இருத்துவரோர் சாரார் நிறைந்தவனை கோவிற்குள் இருத்துவரோர் சாரார். குறைமதியார் மறைந்து விரி நிறையிறைக்கு விண்ணை மறைவிடமாய் கொண்டிடுவர் உள்ளமையே இறையே இருக்குமிட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீ கமர கலந்தாய். விரிந்ததது திரிந்து வரும் வேற்றுமையை காணார் திரிந்த பொருள் இறையன்பர் சித்த தெளிவில்லார். மரமென்ன சினை தன்னை உணர்த்திடுதலாமோ பரமாய் மாலாய் முருகாய் பரந்துரையும் இறையே நிறைவதுவே இறையதுவாம் குறைவதில்லா விரையே. உரையும் பல பொருளாயும் மறந்துரையும் இறையே நரையதனி இனிமையது நன்கு கலந்தார் போல் நிறைந்து கலந்துரைபவனே நித்தியனாம் இறையே இருக்குமிட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீ கமர கலந்தாய். மறந்தனையே நாற்காலி மறைப்பது போர் கூடமும் உருவாய களியனுக்கு திரையாயதது போல் பரம்பொருளின் உருவாய சிருஷ்டிவை எல்லாம் பெருந்திரையாய் தமையாக்கி பிரிந்தனவே இறையே. நீரினையே மறந்துழன்று நீடுரையும் மீனும் தேரை தவளை முதலாம் சிருஷ்டிகளை போலும் பாரினிலே தனை மறந்து பண்டிருந்த நிலையை தீரவறிந்திலனவனே சீரிலனே இறையே இருக்குமிட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீ கமர கலந்தாய். நெருப்பினிலே இட்டதொரு இரும்பினையும் ஒத்தே பரம்பொருளை தேடி பல பாதையிலும் அலைந்தான். இறை குணத்தை அடைந்துமே இது நின்றும் கலைந்தான். நிறைந்தவதில் நிலைத்தவனே நித்தியனே இறையே இரண்டனவே பெயர்ந்திதனில் இறைவனுக்கே இணையை மருண்டுள்ள தாக்கினனே மதிதனிலும் கெட்டான். இரண்டவிரு கெடு நெறியில் இசைவின்றி சிதைந்தே வேறுண்டுழன்றான் உரு சிதைந்தான் வேறு கண்டான் இறையே இருக்குமிட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீ கமர கலந்தாய். வெட்டுண்டே
திட்டி நிற்கானா செட்டி மிக சென்றனே ஈடில்லா விரையே நீரதுவே உரைப்பணியாய் நின்ற நிலை மாறி பேரதுவே திரிந்ததுமே பிரிதது நீராம் போல் தீரவரியா முரடா திருந்திடுவாயிரையின் பேரிடமாய் நீ உறைவாய் பேதமில்லை இறையே இருக்கும் இட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீக்கமர கலந்தாய் நீர் மீது குமிழுருவாய் நின்றதது நோக்கு ஆர்கடலில் எழுமலைகள் அலைவன நீ நோக்கு நீர் குமிழும் அலையதுவும் நிலைத்ததில்லை நோக்கு நேர்வழியும் இதுவாமே நிறைந்தவனே இறையே இடையின்றி குறையின்றி ஏகமென நிறைந்தே தடையின்றி பெயர்வின்றி தனித்திலங்கி விரவி இடமனைத்தினிடமாகி எங்கு மிக கலந்தே உடலாக நின்றனையே ஓந்திலனே இறையே இருக்கும் இட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீக்கமர கலந்தாய் நாயனையே அறியாதான் நாயினிலும் கேடன் வாயினையே கொண்டும் அவன் வார்த்தையிலா ஊமை மாயவிருள் தனில் மூழ்கி மாய்ந்து கெடும் மூடன் தூயப்பர மறியாதான் தீயனவ நிறையே உள்ளத்துள்ளுறைந்தவனை உணராதான் மூடன் எல்லளவும் அறிவில்லான் இழிகுணத்தான் ஈசன் கள்ள உளம் கொண்டவனும் கரைவடிந்த உளத்தான் உள்ள கலை பல கற்றும் ஊனனவ நிறையே இருக்கும் இட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீக்கமர கலந்தாய் மலை கடலாய் விண்வெளியாய் மண்ணீராய் இவையுள் நிலை கொள்ளும் யாவையுமாய் நெருப்புடனே காற்றாய் அலை அலையாய் அணுத்திரளாய் அருங்கதிராய் மதியாய் நிலைத்தவனை அறியாதான் நிர்மூடன் இறையே நம்முடனே மறந்துரைந்து நாணியற கலந்து எம்முருவாய் அருவாகி எது கையிலாதாகி செம்மையதாய் நாமாகி தெளிந்தவனை அறியான் இம்மையிலே புகழ் பெற்றும் இழிந்தவனே இறையே இருக்கும் இட நின்று நிறைதெங்கும் உரை இறையே நெருக்கமுட நின்றனைத்தாய் நீக்கமர கலந்தாய் நெருக்கமுட நின்றனைத்தாய் நீக்கமர கலந்தாய். ஆகாயம் இல்லாத இடம் எங்கே இருக்கு? ஆகாயம் இல்லாத இடம் இருக்குமா? எல்லா இடத்துலையுமே ஆகாயம் இருக்கா? தண்ணி எடுக்கிறீங்க, அதில் ஒரு குடத்தை உள்ளுக்கு போட்டுறீங்க தண்ணிக்குள்ளே. அப்போ அந்த இடத்துல தண்ணி இருக்கா? இல்லை. குடத்துக்குள்ளே போட்டு இப்படி நசுக்கிக்கொண்டு இருக்கிறீங்க தண்ணியில். குடத்துக்குள்ளே தண்ணி போகல, அப்படி இருக்குது. அப்போ அந்த குடத்திற்கு குணம் இருக்கிற இடத்துல தண்ணீர் இருக்கா? இல்லை. அப்போ மனிதன் இப்போ நான் இந்த பெட்டி இருக்குது, இந்த பெட்டிக்கு உள்ள காற்று இருக்கா? கொஞ்சம் காற்று இருக்கு, உள்ளுக்கு காற்று இருக்கு. சரி, அதை விடுவோம். இப்போ மனிதன் நான் என்ன போட்டு சொல்லுங்களேன்.
நான் இப்படி இருக்கிறேன், நான் இருக்கிற இடத்துல எல்லாமே காற்று இருக்கா முழுமையா? நான் இருக்கிற இடம் வெற்றிடம், வெற்றிடம் அல்ல, ஃபுல்லாக இருக்கு. அப்போ காற்று இல்லாத இடம் நாங்கள் எங்கெங்கே கொடுங்குறோமோ அந்த இடத்துல எல்லாம் காற்று இருக்காது. மீன் தண்ணிக்குள்ளே ஓடுது, அந்த மீன் ஓடுற இடத்துல தண்ணி இருக்கா? இல்லை. அப்போ மனிதனை சூழ இருக்கிற பொருள் அது ஆகாயம். மனிதனை சூழ இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஆகாயம். ஆனால் அவனுக்குள்ள ஆகாயம் இல்லை. ஆனால் அவனுக்குள்ள ஆகாயம் போகும் கொஞ்சம் கொஞ்சம். இந்த இந்த இடங்களில் அமுக்கத்தினுடைய இதனால், காற்றினுடைய அமுக்கத்தினால கொஞ்சம் காற்று உள்ளுக்கு போகத்தான் செய்யும். ஓரளவு நாங்கள் மூச்சு எடுக்கிறோம், இது பண்ணுறோம் அப்படி. ஆனால் ஒரு போலை வச்சு இப்படி கையில் வச்சு கொண்டா அந்த போல் இருக்கிற இடத்துல ஆகாயம் இல்லை, காற்று இல்லை. காற்றோ ஆகாயமோ பவனம்னு சொல்லுங்களே, பவனம் தான் சரியான சொல். பவனம் இல்லை. அப்போ மனிதன் இருக்கிற இடத்துல, இப்போ சாப்பிட்டு இருக்கிற இடத்துல அந்த பவனம் இல்லை. அந்த இப்படி கீறினது மாதிரி இருக்கும். பவனம் இருக்காது. எழுப்பி போன உடனே அந்த இடம் நிறைஞ்சிடும். இப்போ ஆகாயம் பொதுவாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ இந்த குளோப் எடுத்துக்கொள்வோமே, பூருண்டு நாங்கள் எடுத்தோம்னா அதை சுற்றி வர ஆகாயம் இருக்க, சுற்றி வர இருக்கு. அதுக்கு உள்ளுக்கு அப்போ அந்த இடம் வெற்றா தான் இருக்கும். அந்த இடம் வெற்றிடம்னு சொல்லல. வெற்றிடம்னு சொன்னால் ஒன்றுமே இல்லாத இடத்த தான் வெற்றிடம் பண்ணும். ஒரு மனிதன் அவலத்தில் இருக்கிற நேரத்தில் அது இல்லைன்னு சொன்னால் காற்று அவலத்தில் இந்த இருக்கிற இடத்துல காற்று இல்லை. அப்போ ஒரு ஆள் இருக்கிறாரு, அது வெற்றிடம் அல்ல, அது வெற்றிடம் அல்ல. இப்போ இந்த பூமி எங்கேயோ ஒரு இடத்துல சுற்றி கொண்டு இருக்குது தனியாக இருந்து. அது சூழ இந்த பூமியை சூழ என்ன இருக்குது? ஆகாயம். அப்போ நாங்கள் இதை சிந்திக்கிறோம்ல தானே, சிந்திக்கிறோம். நாங்கள் இதை சிந்திக்கிறது இல்லை. நான் நினச்சி கொண்டதே எங்களுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்கிற அந்த மாதிரி தான் நினச்சி கொண்டு இருக்கிறோம். ஆகாயம் இல்லைன்றே நினைக்கிறோம். ஆகாயத்தை பற்றியே சிந்தனை எங்களுக்கு இல்லை. அப்படித்தானே? எப்படி மீனுக்கு தண்ணிக்குள்ளே சிந்தனை இல்லையோ அதுபோல் மனிதனுக்கு ஆகாயத்துக்குள்ளே சிந்தனையே இல்லை. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம். அப்போ இந்த ஆகாயம் மனிதனை ஒரு வகையில் ஹக்கோடு ஒன்று சேர்க்கிறதாக தெரியுது. ஹக்கோடு ஒன்று சேர்க்கிறதா தெரியுது ஆகாயம். ஆகாயம் இல்லாத பொதுவாக சொல்கிறதா ஹக்கு எல்லாம் இல்லாத இடம் எதுவுமே இல்லை. ஆனால் காற்றுக்கும் ஹக்குக்கும் இடையில் எவ்வளோ வித்தியாசம். ஏன்னு கேட்டால் நாங்கள் இருக்கிற இடத்துல காற்று இருக்காது. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல ஹக்கும் இருக்கும், கலந்து இருக்கும். கலந்து எப்படி கலந்து இப்போ என்னெல்லாம் ஹக்கு கலந்துருக்குது. எப்படி கலந்துருக்குது? இரண்டரை கலக்கிறது. என்ன? வெற்றிடம் ஒன்று எதுவுமே இல்லாமல். அதாவது உதாரணம் ஒன்று சொல்கிறேன்டா, ஐஸும் தண்ணியும் போல். ஐஸ் கரைஞ்சி தண்ணியில் போயிட்டுதுன்னு சொன்னால் அப்போ தான் எங்களுக்கு இப்போ அந்த இருந்த ஐஸை தேடி பார்க்கிறாரு. அப்படித்தானே? உங்களுக்கு ஏழுமா? நீங்கள் ஐஸை தண்ணியில் போடுறீங்க. நீங்கள் தண்ணி இருக்குது, அதில் ஒரு ஐஸ் ஒன்று கொண்டு போட்டுறீங்க. போட்டோடனே என்ன நடக்குது? கரைஞ்சி போகுது. கரைஞ்சி போனால் தண்ணியோட தண்ணியாகுது.
இப்போ அந்த ஐஸ் துண்டை உங்களுக்கு எடுக்க முடியுமா? முடியாது. அது என்ன காரணம்? ஐஸும் அந்த தண்ணி தான், ஐஸும் அந்த தண்ணி தான். இப்போ பாலில் தண்ணியை கலந்தா பாலை வேற எடுக்கு. அன்னம் என்ன செய்யுமா? இந்த பாலை மட்டும் தனியாக குடிக்குமா? கலந்துருந்த தண்ணியை மிஞ்ச வச்சுருமா? இப்போ அது மாதிரி பாருங்கள், இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஐஸு, கரைஞ்ச ஐஸை திரும்ப எங்களுக்கு எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் ஹக்கு எங்களை கலந்துருக்கு. எங்கேயுமே எந்த இடத்துலையுமே பரிபூர்ணமாக எங்களில் மட்டுமல்ல, இந்த இந்த இது கட்டுமானங்கள், இது மற்ற அந்த பொருள்கள், மரமட்டைகள், மிருகங்கள் எல்லாத்துலேயுமே அது கலந்துருக்குது. எல்லாத்துலேயுமே ஹக்கு கலந்துருச்சு. ஹக்கை மனுஷன்னு நினச்சி கொண்டு இருக்கிறவங்களா இருந்தால், அல்லது அவங்க இந்த உயர்தினைன்னு நினச்சி கொண்டு இருக்கிறவங்களா இருந்தால் அவங்களுக்கு கலக்காது. அது உயர்தினையும் இல்லை, அடிதினையும் இல்லை. இப்போ அவன் இந்த எல்லாத்துலேயுமே பரிபூர்ணமாக அவன்னு சொல்லவும் முடியாது, அதுன்னு சொல்லவும் முடியாது. தினையும் இல்லை, உயர்தினையும் இல்லை. எப்படியோ அவன் இவன் சொல்கிறது முடியாது. அப்போ நாங்கள் எதை சொல்கிறோமோ அது அந்த ஹக்கு, அதுன்னு சொல்கிறது எதுக்காக நாங்கள் சொல்கிறோம்? இப்போ அந்த சொல்லணும், இல்லாட்டி அதுன்னு சொல்லாட்டி வராது அந்த சொல், இல்லை அவனு சொல்லாட்டி அந்த சொல் வராது, அது விளங்கப்படுத்துறது முடியாது. அதுக்காகத்தான் நாங்கள் அதை உபயோகிக்கிறோம். அப்போ இந்த இந்த எந்த பொருள் ஹக்கு எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், எங்களை உடலில் எங்கள் முழுவதிலையுமே, எங்கள் உடல் நான் மனிதர்களில் மட்டுமல்ல எல்லாவற்றிலையுமே பரிபூர்ணமாக எது இருக்கிறதோ அது எல்லாத்துலேயுமே. என்றால் நீங்களே வழங்கிக்கொள்ளணும். பரிபூர்ணம் எதில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே இருக்கிறதுன்னு சொன்னால் வழங்கிக்கணும். அது எல்லாத்துலேயுமே இப்படி கலந்துருக்குது. ஐஸும் தண்ணியும் கலந்தது போல் கலந்துருக்கு. அல்லாஹ் தஆலா எப்படி மனிதர் அந்த இயற்கை பொருள்களில் எப்படி கலந்துருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள விளக்கம்தான் இப்போ நான் சொன்னது. அப்போ இயற்கை பொருளில் ஹக்கு பரிபூர்ணமாக இந்த கலந்துருக்கு. அப்போ எங்கள்லேருந்து ஹக்கை விளக்க முடியுமா? தள்ள முடியுமா? ஐஸ்லேருந்து இந்த அந்த தண்ணீர்லேருந்து ஐஸை தள்ள முடியாத மாதிரி, எடுக்க முடியாத மாதிரி, மனிதனிலிருந்து ஹக்கை அவன் இல்லை என்ற உடல்லேன்னு சொல்லி சொல்ல முடியாது. என் உடலில் அவன் இல்லைன்னு சொன்னால் காபிரா போயிடுவான். அல்லாஹ் இல்லைன்னு சொல்றது என்னுடைய உடல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டா காபிரா போயிடுவான். அப்போ தௌஹீத் சம்மந்தப்பட்ட வரையில் மித்தம் கவனமாக பேச வேண்டிய சந்தர்ப்பங்கள் நிறைய வரும். நான் நிறைய அதை பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் உண்டு. அந்த முறைப்படி